முதலைகள் நீர்வாழ் ஊர்வன விலங்குகளாகும். அவற்றின் முரட்டுத்தனமான பிரம்மாண்ட உடல், சக்தி வாய்ந்த தாடைகள் மற்றும் ஆக்ரோஷமான குணம் ஆகியவற்றின் காரணமாக பூமியின் மிகவும் ஆபத்தான மாமிச உண்ணிகளாக அறியப்படுகின்றன. டைனோசர் காலம் தொட்டே முதலைகள் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. முதலைகள் பற்றிய பலருக்கும் தெரியாத மேலும் 10 உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். உப்புநீர் முதலைகள் உலகின் மிக பெரிய ஊர்வன விலங்குகளாகும். உப்புநீர் முதலைகளின் அதிகபட்ச எடை 1000 முதல் 1200 கிலோ வரையும், நீளம் சுமார் 23 அடி வரையும் இருக்கும். முதலைகள் அவற்றின் செரிமானத்தை மேம்படுத்துவதற்காக சிறு சிறு கற்களை விழுங்குகின்றன. இதனை கேஸ்ட்ரோலித்ஸ் என்று அழைக்கின்றார்கள். ஒரு முதலை அதன் இரையை முழுதுமாக விழுங்கிவிடும்போது அல்லது எலும்புகள், ஓடுகள் போன்றவற்றை உடலில் கொண்டிருக்கும் விலங்குகளை விழுங்கிவிடும்போது முதலையின் இரைப்பை குடலுக்குள் இருக்கும் கற்கள் பற்களை போல செயல்பட்டு வயிற்றுக்குள் இருக்கும் இரையை அரைக்கின்றன. முதலையின் வயிற்றுக்குள் இருக்கும் இந்த கற்கள் பல ஆண்டுகளுக்கு இருக்கும். கடிக்கும் போது ஒரு மனிதனின் தாடை அதிகபட்சமாக சுமார் 45 கிலோ அளவிலான அழுத்தத்தை உருவாக்க வல்லது. ஆனால் முதலையின் தாடை சுமார் 2300 கிலோ அளவிலான அழுத்தத்தை உருவாக்க வல்லது. கிரேட் ஒயிட் ஷார்க் எனப்படும் ஆபத்தான சுறா மீனின் கடியுடன் ஒப்பிடும்போது முதலையின் கடி 10 மடங்கு சக்தி வாய்ந்தது. முதலைகள் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தாடையை கொண்டிருக்கின்றன என்றாலும் தாடையை திறப்பதற்கான அவற்றின் தசைகள் மிக சிறியவை மற்றும் பலவீனமானவை. ஒரு மனிதன் தனது கைகளை மட்டும் பயன்படுத்தி திறந்திருக்கும் முதலை வாயை மூடிவிட முடியும், அல்லது அதன் வாயில் ஒரு ரப்பர் பேண்டை மாட்டிவிட்டால் கூட முதலையால் அதன் வாயை திறக்க முடியாது. முதலைகள் தண்ணீரில் மிக வேகமாக நீந்தக்கூடியவை. அவற்றால் மணிக்கு சுமார் 35 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்த முடியும். நீந்தும் போது முதலைகள் அவற்றின் பெரிய ஜவ்வினால் இணைக்கப்பட்ட கால் விரல்களை கொண்ட பாதத்தை ஒரு ரட்டராக பயன்படுத்தி நீந்தும் திசையை மாற்றுகின்றன. அவற்றின் சக்தி வாய்ந்த வால் தண்ணீரை உந்தி தள்ள உதவுகிறது. மேலும் அவற்றின் வால் முதலைகளுக்கு மணிக்கணக்கில் நிமிர்ந்து நிற்கவும் உதவுகிறது. முதலைகளை குரோக்கடைல்ஸ் மற்றும் அலிகேட்டர்ஸ் என 2 வகையாக பிரிக்கின்றனர். பெரும்பாலானோருக்கு எது குரோக்கடைல் எது அலிகேட்டர் என அடையாளம் காண்பதில் குழப்பம் நிலவும். ஆனால் அவற்றுக்கு இடையே இருக்கும் வித்தியாசத்தை எளிதாக கண்டுகொள்ளலாம். அதாவது குரோக்கடைல் எனப்படும் முதலைகள் அவற்றின் வாயை முழுதுமாக மூடினாலும் தாடையின் பக்கவாட்டில் அவற்றின் எல்லா பற்களும் தெரியும். ஆனால் அலிகேட்டர் எனப்படும் முதலைகள் வாயை மூடினால் அவற்றின் பற்கள் வெளியே தெரியாது. மேலும் குரோக்கடைலின் மூக்கு நுனி வி வடிவத்திலும் அலிகேட்டரின் மூக்கு நுனி யூ வடிவத்திலும் இருக்கும். முதலைகள் சில சந்தர்ப்பங்களில் தண்ணீருக்குள் இருந்து திறந்த வாயோடு கரைக்கு வரும். இதை பார்ப்பவர்கள் முதலை தங்களை தாக்கும் நோக்கத்தோடு திறந்த வாயோடு வருவதாக நினைத்து சம்பவ இடத்திலேயே பேதியாகி விடுகிறார்கள். ஆனால் இதற்கு பீதி அடைய தேவையில்லை. ஏனெனில் முதலைகள் தங்கள் உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்ளவே திறந்த வாயோடு கரைக்கு வருகின்றன. இதனை மவுத் கேப்பிங் என்று அழைக்கின்றார்கள். முதலைகளுக்கு வியர்வை வருவதில்லை. எனவே அவை தங்கள் உடலின் உஷ்ணத்தை தணித்துக் கொள்ள வேண்டிய கரைக்கு அருகாமையில் வந்து சற்று நேரம் வாயை திறந்தபடி இருக்கின்றன. மனதுக்குள் மகிழ்ச்சியையும் முகத்தில் மட்டும் சோகத்தை காட்டிக்கொண்டு ஒப்புக்கு கண்ணீர் வடிக்கும் மனிதர்களை பார்த்து முதலை கண்ணீர் வடிக்கிறான் என்று சொல்வார்கள். இதற்கு காரணம் முதலை அதன் இரையை கொன்று சாப்பிடும்போது முதலையின் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இதை பார்க்கும்போது இறந்து போன இரைக்காக முதலை அழுவதை போல ஒரு தோற்றம் ஏற்படும். ஆனால் உண்மையில் இதற்கு பின்னணியில் வேறு விஷயம் இருக்கிறது. அதாவது முதலை சாப்பிடும்போது காற்று முதலையின் சைனஸ்கள் வழியாக கண்ணீர் குழாய்களில் தள்ளப்படுகிறது. இதன் விளைவாக கண்களில் இருந்து கண்ணீர் கசிகிறது. முதலைகள் ஒருபோதும் வருத்தத்தில் கண்ணீர் வடிப்பதில்லை. முதலையின் முட்டைகளின் மீது இருக்கும் வெப்பத்தை வைத்தே அந்த முட்டைகளுக்குள் இருக்கும் முதலை குட்டிகளின் பாலினத்தை தீர்மானிக்க முடியும். அதாவது முட்டையின் வெப்பம் 34 சென்டிகிரேட் அல்லது அதற்கும் மேற்பட்ட வெப்பத்துடன் இருந்தால் அந்த முட்டைக்குள் இருப்பது ஆண் முதலைக்குட்டி. 34 சென்டிகிரேடுக்கு கீழே குறைந்த வெப்பநிலையை கொண்ட முட்டைகளுக்குள் பெரும்பாலும் பெண் முதலைக்குட்டிகள் தான் இருக்கும்.
முதலைகளை பற்றிய மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், முட்டைகளுக்குள் முழு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும் குட்டி முதலைகள் தாங்கள் முட்டையிலிருந்து பொரித்து வெளிவர தயார் என்பதை தங்கள் தாய்க்கு தெரிவிக்கின்றன. பெரும்பாலும் மணலுக்குள் புதைக்கப்பட்டிருக்கும் முட்டைகளின் ஓட்டுக்குள் இருந்து குட்டி முதலைகள் சிறிய சப்தங்களை எழுப்புகின்றன. இந்த சப்தத்தை தாய் முதலையால் கேட்க முடியும். அவ்வாறு சப்தம் கேட்டதும் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் முட்டைகளை வெளியில் எடுத்து அவற்றை பாதுகாப்புடன் பார்த்துக் கொள்கிறது. முட்டைகளிலிருந்து முதலை குட்டிகள் வெளிவந்ததும் அவற்றை ஆற்றுக்குள் எடுத்துச் செல்கிறது. வலுவான தாடைகளையும் அதில் கூர்மையான பற்களையும் கொண்டிருந்தாலும் கூட முதலைகள் அவற்றின் இரையை கொள்ள ஒரு தந்திரத்தை கையாள்கின்றன. அதாவது தண்ணீருக்கு வெளியே இருக்கும் எலிகள், சிறிய பாலூட்டி விலங்குகள், பறவைகள் உள்ளிட்டவற்றை சாப்பிட விரும்பும் முதலைகள் பதுங்கி சென்று அவற்றை முதலில் கவ்வி பிடித்துக் கொள்கின்றன. ஆனால் அவற்றை பற்களால் கடித்து கொள்ளுவதற்கு பதிலாக தண்ணீருக்குள் இழுத்துச் சென்று மூழ்கடிக்கின்றன. தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்ட அந்த விலங்குகள் மூச்சு திணறி உயிரை விட்ட பின்னர் சாவகாசமாக சாப்பிட தொடங்குகின்றன. கிடைக்கும் இரையோடு போராடி அதனை கொல்வதை காட்டிலும் இது சிறந்த வழி என்பதால் முதலைகள் இந்த தந்திரத்தை பயன்படுத்துகின்றன. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.